ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அ ஸோ நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்மளுடைய மைண்ட் பத்தி பார்த்துட்டு வரோம். ஸோ மனுஷனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் எது அப்படின்னா, அது இந்த மனசு தான். இந்த மனசுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான ரகசியங்கள், எக்கச்சக்கமான மிராக்கிள்ஸ் அண்ட் வினோதமான விஷயங்கள், அதிபயங்கரமான விஷயங்கள் கூட ஒளிஞ்சிருக்குது. ஸோ இந்த மனச பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பேசலாங்க. ஸோ அதனால தான் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு அந்த மனச பத்தி நெறைய ரிசர்ச் பண்ணி, உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா அத வந்துட்டு டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த சேனல்ல இத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்குள்ள தோன்ற அந்த எண்ணங்கள், நம்மளுடைய மனசு எப்படி சிந்திக்குது? ஏன் அப்படி சிந்திக்குது? இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். கொஞ்சம் கியூரியஸும் கூட இல்ல. ஸோ எனக்கும் அந்த மாதிரி நெறைய கியூரியஸ் இருந்ததுனால தான் நான் இந்த டாபிக் சூஸ் பண்ணி, உங்க கூட நான் இதில இணைஞ்சிருக்கிறேன். ஸோ இத பத்தி இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்டின்னா, நீங்க தொடர்ந்து என்னோட சேனல்ல இணைஞ்சிருக்கணும். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் உங்களுடைய கமெண்ட் குடுக்கணுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க கமெண்ட் குடுத்தா தான், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? இல்ல போரிங்கா இருக்கா? இல்ல எந்த விதத்தில நான் இத வந்துட்டு எடுத்துட்டு போனா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்டின்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிய வரும். ஸோ நீங்க வந்துட்டு கமெண்ட் குடுக்குறது மூலமா என்னோட வந்துட்டு என்கேஜ்டா இருக்கிறது மூலமா தான் நெறைய விஷயங்கள நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுங்க. ஏன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு தாட் என்ன அப்டின்னா, இந்த சொசைட்டிக்கு என்னால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த நான் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அ அது வந்துட்டு நான் என்னோட நாலேட்ஜா இருக்கலாம், நான் கத்துக்கிட்ட விஷயங்களா இருக்கலாம். ஏதோ ஒண்ணுங்க. பட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இது என்னோட எய்ம். அதுபடி தான் நான் வந்துட்டு இப்போ இந்த சேனல்ல உங்க கூட நான் இணைஞ்சிருக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் நான் நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் என்னோட சேனல்ல. இன்னும் நெறைய விஷயங்கள் சொல்ல காத்துட்டு இருக்கிறேன். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லப் போற விஷயம் செல்ஃப் டவுட். நம்பிக்கை இல்லாதது. தன் மேலேயே நம்பிக்கை இல்ல, உலகத்தின் மீது நம்பிக்கை இல்லாம நெறைய பேர் இருக்கும். ஸோ அத பத்தின விஷயங்கள நான் டீட்டெயில்டா என்னோட லாங் வீடியோல குடுத்திருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவ இதுல உங்களுக்காக லிங்க்ல நான் குடுத்திருக்கேன். ஸோ நீங்க அத பார்த்து நெறைய க்யூரியஸான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுலருந்து எப்படி அந்த செல்ஃப் டவுட்லேருந்து வெளியில வரலாம் அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் உங்க கமெண்ட் குடுக்குறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர்.